என்னடா பிரிட்டிஷ் இளவரசன் பிறக்கும் போதே பல ஆயிரம் கோடி சொத்தோட பிறந்துட்டேன். பச்சை பரதேசியில திருட்டு நம்ம ட்ரெயினேறி வந்த அயோக்கிய பயிலெல்லாம் கமிஷன் அடிக்கிறதுக்கு முடியலம்மா. எல்லாத்திலையும் திருடிட்டாங்க. ஆத்து மணலை விற்று முடிச்சுட்டாங்க. எம்சாண்டுன்னு மலையை விற்று முடிச்சுட்டாங்க. இந்த பாருங்க, இந்த ஏர்போர்ட் கட்டுறது, இந்த துறைமுகம் கட்டுறது, இந்த 8 வழி ரோடு, 10 வழி ரோடு, மேம்பாலம் கட்டுறது, இதுகெல்லாம் கொஞ்சம் காசு பார்க்க முடியும். இப்போ 5000 ஏக்கர்னா அதுக்கு ஒரு 5000 கோடி 10,000 கோடி டெண்டரை போடுவான். இங்கே இருக்க பொறுக்கி திங்கிற நாய்கள் இருக்குல்ல, பல நாய்கள் நீண்ட நாளாக பொறுக்கி திங்கிறதுகள் இது. அப்புறம் அந்த இடத்துல அவன் லாரியில் மண்ணை ஏற்றுவான், கல்லை நொறுக்குவான், பொக்களின்னு வச்சிருக்கிறவன் இந்த ஏரியை தூத்து விட்றான், இதை மாட்டி விட்றான், அதுக்கு வேலை செய்வான். அப்புறம் என்ன பண்ணுவான், இந்த நிலத்தை வாங்கி போட்டுருக்கலாம். அங்கே நான் வர்ற வழியில் ஒரு கிரவுண்டா 10 லட்சம் ஏதோ எவ்வளோடா செந்தில் போட்டிருக்க, புகழங்க 10 லட்சம். அதுக்கு என்னென்ன, ஏர்போர்ட்டுக்கு அருகில். டேய் பசுமை இரா ஏன் பசுமைனா, பசுமையான இருக்கிற நிலங்களை அழிச்சிட்டு கட்டுறதுனால அது பசுமை விமான நிலையம். ரோட்டு ஓரத்தில் இருக்க மரத்தை புறம் வெட்டி போடுவான் பிரதேசிய, ரோட போடுவான் பசுமை சாலை. டேய் இருந்த மரத்தை புறம் வெட்டி பொட்டலாக்கி விட்டு பசுமை சாலை, இந்த விளைநிலத்தை பூரா மூடிட்டு ஏர்போர்ட்டை கொண்டு வந்தால் அது பசுமை விமான நிலையம். இந்த பசுமை விமானம் அவன் போட்டுக்காம பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு அருகில், வெரி சூன் ஏர்போர்ட். அதனால 10 lakhs. டேய் ஒப்பனுக்கு டேய் ஒரு நாள் எந்த காலத்துல ஏர்போர்ட் வராது, நீ அப்படியே கூவிக்கிட்டே செத்து போயிருங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி கூவி வித்துடலாம்னு. வாங்கினவன் ஏமாந்து போயிருவா. நான் இருக்கிற வரை நடக்காது, கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் தான் கூப்பிடுறேன், ஓப்பன் சேலஞ்ச் பண்றேனே. வளர்ச்சிக்கு எதிரான விஷயமா சொல்றா, வாடா டயர்டாயிட்டு உட்கார. எது வளர்ச்சின்னு கொஞ்ச நேரம் பேசுற, எது வளர்ச்சின்னு பேசுறா பரதேசி. வயிற்றுல பசியோடு இருக்கிறவனுக்கு பாடம் நடத்தாதேங்கிறான் காமராஜ். வெறும் வயிற்றுல வேதாந்தத்துக்கு இடமில்லைங்கிறார் விவேகானந்தர். நீ இவ்வளவு தொலைநோக்கு 30-35 பறக்கிறவனுக்கு பத்தி சிந்திக்கிறவனுக்கு 30-35 பசியோடு இருக்கவனுக்கு சோறு போட உன்னை சொல்றா பாப்போம். உன்னை சொல்லு பாப்போம், சொல்லு. எதுவுமே இல்லை. அவன் விற்கிறான். அது மாதிரி இந்த ஜி ஸ்கொயர்னு ஒன்று கருணாநிதியும் ஒரு குடும்பமாக ஒரு மயங்களும் வேறங்களும் வாங்கி போட்ட இடம் இருக்குது. அதெல்லாம் கொள்ள விலைக்கு விற்பான். இப்போ என்ன பண்ணுவான், ஏர்போர்ட்டுக்கு 5000 எடுத்துட்டானா, அங்கேருந்து நான் 2.25 மணி நேரம் பயணிச்சு வந்திருக்கேன்னா இந்த இடத்துக்கு. இப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு நான் வர்றதுக்கு வேகமாக வரணும். அப்போ என்ன பண்ணுவோம், ரோடு போடணும். எத்தனை, அது குறைஞ்சது 8 வழி. 8 வழினா அதில் ஒரு பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் போயிடும். அப்புறம் நாங்கள் வரும்போது சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம்னா சென்னை இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோடு இணைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 5 ஸ்டார் ஹோட்டல், தியேட்ரு, சாப்பாடுற கடை எல்லாம் கட்டணும். பெட்ரோல் பங்கு, அது இது, அந்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்டரு எல்லாம் கமிஷனுக்காக தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. நீ குரலற்றவன், உனக்கு நாதி கிடையாது, உனக்கு பேச ஆள் கிடையாது. ஒரே உங்கள் கூட்டத்திலேருந்து உங்கள் வயிற்றில் பிறந்த ஒருத்தன் தொண்டை தண்ணி வத்துவது கத்திட்டு கிடக்குறேன், ஒரு பயம் உனக்கு கிடையாது. நீ நாதி எட்டுட்ட. இதே மாதிரி இடம் அங்கே இருக்கான். என் தம்பி சொல்கிறான் 200 ஏக்கர் ஐயா ஸ்டாலின் குடும்பத்துக்கு இருக்கான். பல ஆயிரம் ஏக்கர் அங்கிட்டு இருக்கு. அந்த இடத்த போய் கை வைக்கலாம். அது விஐபிஸ் ஏரியா. நாங்க யாரா ராஜா? டேய் பிச்சைக்கார பயலுக்கு பிறந்த பிச்சைக்கார பயலுகளா, நாங்க போட்ட ஓட்டு தாண்டா நீங்க விஐபி விரும்பிலாம். அது செருப்பு கட்டி அடிச்சுங்க ராஸ்கல். என்ன விஐபி? என்னடா பிரிட்டிஷ் இளவரசன் பிறக்கும் போதே பல ஆயிரம் கோடி சொத்தோட பிறந்துட்டேன். பச்சை பரதேசியில திருட்டு நம்ம ட்ரெயினேறி வந்த அயோக்கிய பயலுகள்லாம். ஏய் எங்க அப்பா ஏழை விவசாயினாலும் மிளகாய் முட்டையை 100 ரூபாய்க்கு வித்து விட்டு சேர்த்து விட்டான். நீ திருட்டுத்தனமா ஏறி வந்த அயோக்கிய பயிலு. நீங்க வந்துகிட்டு அப்படி ஒருத்தர் பேசிக்காரு. ஏவா வேலுன்னு ஒரு ஐயா இருக்காரு. ஒரு நிலம் கூட, 1-2 இடம் கூட இல்லாதவங்க, 1 ஏக்கர் நிலம் கூட இல்லாதவங்க பச்சை துண்டை போட்டுக்கிட்டு போராட வந்துடுறேன் விவசாயின்ட்டு. 8 வழிச்சாலை அவசியம் தேவைப்படுது, வளர்ச்சிக்கு தேவைப்படுது. படிச்சோன்னு நமக்கு இருந்தது. ஆமாய்யா நீங்க சொல்றது சரிதான் ஐயா. 1 ஏக்கர் நிலம் கூட இல்லாதவெல்லாம் பச்சை துண்டை போட்டு போராட வந்துடுறாங்க ஐயா விவசாயின்னு. நீங்க பாரியா மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்லாதவன்லாங்க ஐயா. ஐயா மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்லாதெல்லாம் கட்சிக்கு காசு கொடுத்து சீட்டை வாங்கிட்டியா, நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சு மந்திரி ஆயிடுறாங்க.
மந்திரி ஐயா எங்க மானத்தை கெடுக்கிறான் ஐயா. என்னையா பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நேற்று ஒருத்தர் திருச்சியில் வந்துட்டு, நீ வந்துருந்தில்ல, சிவாஜி சிலை, உங்க ஐயா சிவாஜி சிலை 12 ஆண்டுகளா திறக்காம கிடக்கு. ஏ என்னப்பா அப்படி? ஆமா 12 ஆண்டுகளா திறக்காம கிடக்கு. அப்படியா? இப்ப ஏன் என்கிட்ட சொல்ற? போன தடவை ஓட்டையா இருக்கு போட்ட. அடுத்த வாட்டி உனக்கு போடுறேன், அடுத்த வாட்டி வந்து பேசுப்போம். ஐயோ ஐயோ, கொடுமை. கட்டி பிடிச்சி அழுகிறதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்கு மயம் வேணும். ஓட்டை எவன் நம்ம நிலத்தை பறிக்கிறானோ, கொடுமைப்படுத்துறானோ, அநியாயம் பண்றானோ, நீர் அவனுக்கு ஓட்டை போட்டுருது. போட்டப்புறம் ஐயோ அம்மானா அழுகிறது. ஆத்தால பண்ண விடுங்க. படிச்ச பிள்ளை இருக்கிறிய என் தம்பி தங்கச்சி, நீங்களாவது எச்சரிச்சுக்கிற வேணாமா? விழிப்புணர்வு அடைய வேணாமா? 4 வழிச்சாலைக்கு இடத்த விட்டு கொடுத்தோமா இல்லையா? எல்லாரும் நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே சேலத்துல இருந்து சென்னைக்கு வர 4 வழிச்சாலைக்கு விட்டு கொடுத்தோமா இல்லையா? அந்த சாலையே போதுமானது. அதுக்கப்புறம் இதுக்கு 8 வழிச்சாலை. இந்த சாலை யாருக்கு போடப்படுது? இந்த ஏர்போர்ட் யாருக்கு கட்டப்படுது? இந்த துறைமுகம் யாருக்கு கட்டப்படுது? என் நிலத்தை, நீரை, நிலத்தின் வளத்தை உறிஞ்சி கொண்டு போறவனுக்காக கட்டப்படுது. இப்ப நீரை எவன் கொண்டு வர நீங்க கேட்கலாம். நீரை உங்களுக்கு தெரிஞ்சு நீரா எடுத்துக்கிட்டு போவதில்லை. ஆனா சென்னையில கொரியன் முதலாளி ஹொண்டாய்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. ஹொண்டாய் கார் தயாரிக்கிறது. இந்த மாதிரி காரு 1 டன் எடை, 1 டன். இப்ப டிராக்டர்னா 6 டன். இப்ப நான் ஒரு வண்டி வச்சிருக்கேன், அது குறைஞ்சது 2 டன் இருக்கும். சில கார் 1 டன். 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இது 10,000 மக்களுக்கான குடிநீர். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் தமிழ்நாட்டின் தலைநகரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப எத்தனை கோடிக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீர் கண்ணுக்கு தெரியாம களவுதுன்னு பாத்துக்க. இதுவும் உன் வள கொள்ளைதான், தண்ணீராக இல்ல, மாற்று வடிவத்தில். ஏன் சீமான் பேசுறேன்? நானும் பேசலைன்னா உனக்கு ஒருத்தரும் பேச மாட்டேன். எதுக்கும் பயப்பட மாட்டானே. எதுக்கு பயப்படணும்? திருடுறவன், லஞ்சம் வாங்குறவன், ஊழல் வாங்குறவன், மண்ணை மலத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறவன், ஊராஞ்சொத்து திருடி உலையில விடுறவனே வெக்கம் இல்லாம பயப்படாம திரியும் போது இதையெல்லாம் தடுக்க போராடுற பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ், நாங்க எதுக்கு பேசணும்? எதுக்கு கெட்டவனே அது கேவலம் இல்லாம போறது நல்லவங்க நாங்க எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? ஏன் நாங்க வந்து பேசணும்? எனக்கு உங்கள் ஓட்டு முக்கியம் இல்ல, உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம். உங்கள் வாக்கு எனக்கு பெரிதல்ல, என் இன மக்களின் வாழ்க்கை தான் எனக்கு பெரிது. அவர்களின் சந்ததியினர், அவர்கள் எங்கள் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வுதான் எங்களுக்கு பெரிது. வரட்டும், 100 ஆண்டுகள் போகட்டும். அன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு பெரிய பறந்து செல்வதற்கு பெரிய ஏர்போர்ட் ஒண்ணு அவன் கட்டிக்கிட்டோம். இன்னைக்கு இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு பாரு.